நான் உங்கள் சிவாங்கி பேசுகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹவுஸ்மேட்ஸோட ப்ரீமியருக்கு வந்தேன். தர்ஷன் அண்ணனோட படம். ஸோ படம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி ரொம்ப யூனிக்காக இருந்தது கான்செப்ட்டு. பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், கேட்குதா? ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த படத்துக்கு வந்ததுக்கு. ஹவுஸ்மேட்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த படத்தை பற்றி நான் பெருசாக வந்து டிஸ்கிரைப் பண்ணவோ இல்லை ஒரு த்ரில்லர் இந்த ஜானருக்குள்ளே வைக்கவோ நான் நினைக்கல. ஏன்னா ஒரு நல்ல படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இப்போல்லாம் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. மெட்ராஸ் மார்டினியாக இருக்கட்டும் இல்லை ஹவுஸ்மேட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்ல கண்டென்ட் இருக்க படம்லாம் கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் வந்து அது திருப்பி அகெயின் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படத்தை வந்து தேட்டருக்கு வந்து எல்லோரும் பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். காஸ்ட் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ லவ் த கான்செப்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். அண்ட் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த என்டையர் டீம் ஆஃப் ஹவுஸ்மேட்ஸ். அண்ட் காளி வெங்கட் சார் பிக் ஃபேன் அண்ட் வினோதினி மேம் ராக்ட் இட். குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. ஸோ ஹாப்பி ஃபார் த என்டையர் காஸ்ட் அண்ட் ஆல்சோ த லீட் காஸ்ட். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி எமோஷ்னல் ஃபிலிம் ஆல்சோ. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கான ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது த்ரூ அவுட் தி மூவி. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. காளி அண்ணா ஆக்டிங் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. தர்ஷன், வினோதி மேம் அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தேன். அந்த குட்டி பையன் கூட அழகாக பண்ணியிருந்தான். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போ தான் பார்த்தேன். செம்ம புதுசான ஒரு கான்செப்டாக இருந்தது. கொஞ்சம் படம் வந்து புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் தென் ஒரு ஹாரரில் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக இருந்தது. ஒரு புது கான்செப்டாக இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. ஸோ வெரி நைஸ் மூவி. எல்லாருமே குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இது மாறணும்னு பெரிய வாழ்த்துக்கள் டு டீம் ஹவுஸ்மேட்ஸ். தேங்க்யூ. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சயின்டிஃபிக் மூவி. நம்மளை வந்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதை நீங்கள் தியேட்டரில் மிஸ் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. காளி வெங்கடனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தர்ஷனனாவும் ரொம்ப நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. ரொம்ப என்டர்டெய்னிங்கான, ரொம்ப ஜாலியான, கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு நல்ல என்டர்டெய்னர் இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். எஸ்பெஷலி காளி வெங்கடனோட ஆக்டிங் அண்டு தீனாவோட ஆக்டிங், தர்ஷன் பிரதரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த படம் உங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பும். ஒரு நல்ல படம். எல்லோரும் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸ் நிஜமாலுமே நல்லாயிருக்கு. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக, அதே நேரத்தில் காளி வெங்கட் கிளைமேக்ஸ் அழகு ஸ்டாப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ரொம்ப நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இவ்வளோ கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தை. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். குழந்தைங்களோட வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஹவுஸ்மேட்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்துருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நினச்சி வந்தவங்களுக்கு அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. ஹாரர் இருக்குது, இமோஷன் இருக்குது, அதுக்கு வேண்டி அவ்வளோ ஒரு ஃபன் ரைட் இருக்குது. எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜாக அந்த படம் இருக்கும். படத்தினுடைய டைரக்டர் ராஜவேல் அவர்களுக்கு முதல் படத்திலே இப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன்லேருந்து மீண்டும் ஒரு முறை ஒரு சிறந்த படம். தர்ஷன் டார்லிங்க்கும் என்டையர் டீமுக்கும் வினோதினி அக்கா, காளி வெங்கடனா எல்லாரும் அப்படி கலக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் நாங்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ஸோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ண்ணா. இந்த படம் ப்ரீமியர் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். எப்படின்னா இது ஒரு பேய் படமோ இல்லை வேறு எந்த படம் அப்படின்றத நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று மைண்டில் வச்சுட்டு வருவீங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, கிறிஸ்டோபர் நாலனோட இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு சிம்பிள் வெர்ஷனில் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருந்தால், ஐ மீன் ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தது. முக்கியமாக அந்த படத்தில் எனக்கு காளி வெங்கடனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துக்கு படம் வந்து அவருக்கு நல்ல ரோல்ஸ்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அவர் ஒரு நல்ல படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.
தர்ஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நண்பர் தர்ஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டீமில் இருக்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சின்ன பையங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒர்த் வாட்ச். எல்லாம் நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப நல்லாயிருக்கு படம். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துட்டோம். எனக்கு வந்து இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போயிட்டு படம் பாருங்கள். கண்டிப்பாக மஸ்ட் தியேட்டர் வாட்ச் தான். ஏன்னா படம் த்ரூ அவுட்டாகவே சிரிச்சிட்டு இருந்தோம். அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் இருக்க வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகுது. தியேட்டர் எல்லாருமே கிளாப் பண்ணி தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதான் வந்து 2 ரூம்மேட்ஸ் சேர்ந்து ஒரு ஹவுஸ்மேட் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப வந்து சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. வீக்கெண்ட் எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு பேய் படத்துக்கு போகலாமா, இல்லை த்ரில்லருக்கு போகலாமா, இல்லை காமெடி படத்துக்கு போகலாமா, இல்லை ஒரு டைம் லூப் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டான சைஃபை படத்துக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க. அது எல்லாமே இந்த ஒரு படத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். அற்புதமாக இருக்குது. அண்ட் கடைசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது நம்மளை விட்டு போனவங்க கூட நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான கடவுள் வந்து ஒரு இது பண்ணி கொடுக்குறாருன்னு. அதை பார்த்துட்டு நானே வரும் செத்து போன எங்கள் பாட்டி கூட பேச போகிறோம். அது மாதிரி எங்கே F1 ஃப்ளாட் இருக்கும் அதை தேடி பிடிச்சி நாங்கள் தங்க போகிறோம். ஆமாம், F1 ஃப்ளாட்டை தேடுறோம். அதெல்லாமல் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்த தர்ஷன் அண்ணன் வந்து உண்மையிலே வந்து யதார்த்தமாக வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க, அவங்களாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் ராஜவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து கரெக்டாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்தா கூட இந்த படம் ஈஸியாக புரியும். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் என் நண்பர் வந்து என்னுடைய ரூம்மேட் தீனா எல்லாம் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. தீனாவும் காளி வெங்கடனை வந்து சூப்பராக செம்மையான ஒரு சிறப்பான வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள் தேட்டரில். வீக்கெண்டுக்கு ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்னா நீங்கள் கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் வரலாம். அதுக்கு வந்து நான் இது மாதிரி நான் கேரண்டி ஓகே, நாங்கள் தான் கேரண்டி. ஹவுஸ்மேட்ஸ் படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வரேன். அதோட ப்ரீமியர்லேருந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அதே நேரத்தில் இவ்வளோ நகைச்சுவையை ஊட்டக்கூடிய இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு தமிழ் படத்தை இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அதை எடுத்து பண்ணாங்க அப்படின்னாலே தெரியும் அது வந்து கண்டிப்பாக ஒரு மைல்கல் படமாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் இது கண்டிப்பாக ஒரு மைல்கல் அப்படின்னு நான் நம்புகிறேன். படம் பெரிய கலெக்ஷன் அடைய போகுது. கண்டிப்பாக தவறாமல் இந்த வீக்கெண்டு எல்லாரும் குடும்பத்தோட ஹாப்பியாக போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷுவர் ஷாட் பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. திரைப்படத்தோட இயக்குனர் ராஜவேலோட அம்மா இவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பேசுங்க. நீ பேசு. படம் எல்லாம் பாருங்கள். எங்கள் படத்தை எல்லாரும் பாருங்கள். தியேட்டரில் வந்து பாருங்கள். படத்தை எல்லாரும் பாருங்கள். எங்கள் பையனுக்கு ஆதரவு கொடுங்க. படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். என் பிரதருக்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. எங்கள் பையனுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான் கேட்குறேன். தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலி சயின்ஸ் ஃபிக்ஷனும் ஃபேமிலியோட லவ்வையும் வந்து ரொம்ப அழகாக வந்து கோத்துருந்தாங்க. அந்த படம் ரொம்ப மூவிங்காக இருந்தது. கான்செப்ஷுவலாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜாக வச்சுருந்தது. இதில் சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப அழகாக ஒர்க் ஆச்சு. காளி வெங்கட் சார் வந்து வழக்கம் போல் கலக்கியிருந்தார். லாஸ்ட் 20 minutes வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப மூவிங்காக இருந்தது. ஸோ ஐ விஷ் என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இட்ஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் கம்மிங் அவுட் இன் 2025. கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவன். படம் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபேமிலியோடு வந்து சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாய், என் பேர் ரிஷிகாந்த். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு இப்போ தான் வெளில வரேன். சீரியஸாக நான் அந்த போஸ்டர்ஸு அப்புறம் இந்த ட்ரெய்லரு இந்த டீசர் கட்லாம் பார்த்துட்டு என் மைண்டில் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதேமாரி ஒரு படம் 10 நிமிஷம் வரைக்குமே ஓகே இது இப்படி தான் போகுது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் டோட்டலாக அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா டோட்டலாக எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக அண்ட் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதில் அது ரொம்ப எனக்கு கிரிப்பிங்காக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸஸாக வந்து இப்போது காளி அண்ணன் ஆஸ் யூஸ்வல் வந்து பிரித்து எடுத்துட்டார். அப்புறம் அப்துல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு தான் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இல்லை பயங்கரமாக ஆஸ் யூஸ்வல். அண்ட் இது நான் வந்து டைரக்டர் ராஜ்வேலுக்கும் அண்டு ஹீரோ தர்ஷன் அந்த 2 பேருக்குமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஒர்க். நல்ல இந்த டீமாகவே ஹோல் டீமாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இதை வந்து தியேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு ஒரு
ஒர்த்தான வாட்ச் தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி நைஸ் ஒர்க். தேங்க்யூ.